விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். வாகனசாரம் சனி 10ல் இருக்கார். 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் வேலை வாய்ப்புகளை சொல்வது. ஸோ வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், போனஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு போனஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலையில் எஃபர்ட் எடுத்து ரெக்கக்னைஸ் இல்லைன்னா கூட இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறது. யாரெல்லாம் நல்ல லேபர்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, ஸ்கில்டு லேபரை கண்டிப்பாக கிடைப்பாங்க. அது மட்டுமல்ல, எத்தனை விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி, அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் அவங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையுமே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக உண்டு. நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம், கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. லோன் அப்ளை பண்ணி நீங்கள் சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மனைவியின் மூலமாக தன வரவு அல்லது எதிர்பாராத பொருள் வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களா, உங்களோட ப்ரொடக்ஷன் தந்தால் நல்லா சேல்ஸ் இருக்குது. இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். ஃபர்தராக உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட், வீசா எதுவும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. நீண்ட தூர ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான பிளானிங், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கிளிக் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு கலைத்துறை மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள், புகழ் கூடும். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் வேண்டானவங்க, தள்ளி போனவங்க திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது.